اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கரிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசமான ஈமான் உறவுடைய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீவாக்கி வைத்த அறிவுரையான அல்லாஹ் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றும் உண்டாவதாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் வஜலாலும் நாயகம் அவர்களின் ரிசாலத்துல் கரீமானிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மஃபிரத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய ரிதாவையும் லிகாவையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகளை பல சான்சஸை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான وجود رحمت محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم وجلال நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமா ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மற்றைய 11 மாதங்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஏராளமான சிறப்புகள் ரமலானுடைய மாதத்தை குறித்து ஹதீஸ் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் ஏராளமான விஷயங்கள் வருது. அவைகளில் மிக முக்கியமான விஷயம் இந்த மாதம் துஆவுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய இபாதகளாகிய அடியார்களாகிய நாம் இந்த பூமியில் இருந்து செய்யக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிஷை சுமந்து இருக்கக்கூடிய மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. 11 மாதங்களும் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹிலும் தஹ்மீதிலும் தம்ஜீதிலும் தக்பீரிலும் தஹலீலிலும் மூழ்கி இருக்கக்கூடிய உயர்வான மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரிஷை சுமக்கிறவங்க. மலக்குகள் பல கேட்டகரி இருக்கு. அதுல அல்லாஹ்வுடைய அரிஷை தாங்கி நிற்கிற மலக்குகள், அந்த மலக்குகள் காத்தபுல் அம்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம கர்ரம் வஜலால நாயக கோமானுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்கள் இந்த ரமலானுடைய மாதத்துல பூமியில இருந்து கேட்கிற துஆவுக்கு மாஷா அல்லாஹ் அரிஷை சுமந்திருக்கிற மலக்குகள் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய மேலாம்பரமான ரிசாலத்துல் கரீமுடைய அலீமு ஷான் இது மாஷா. அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்றைய தினம் இந்த ரமலானுக்கே மாஷா அல்லாஹ் முக்கியமான சிறப்புமிக்க தினம். ரமலான் மாதம் பிறை 17வது நாள் மாஷா அல்லாஹ் நுசூலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய நாள் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். குர்ஆன் நாசிலாகிய நாள், குர்ஆனுடைய நுசூல் மாஷா அல்லாஹ். குர்ஆன் இறங்கியது 3 விதமான நிலையில குர்ஆன் அல்லாஹ் இறக்கினார். அதுல ஒன்று மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய இல்முல இருந்த குர்ஆனை பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒளிமயமான மணி மண்டபத்தில் அல்லாஹ் இறக்கி வச்சார். அல்லாஹ்வுடைய இல்முல ஞானத்தில் இருந்த குர்ஆனை அல்லாஹ் முதல்ல நாசில் ஆக்கினது பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒளிமயமான மணி மண்டபத்தில். அந்த சம்பவம் நடந்ததை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சுட்டி காட்டும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா அன்னு அல்லாஹ் சொல்றான் சூரத்து துஹான். இந்த லைலத்துல் முபாரக்காவை பற்றி அருமநாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மரண அருள் செய்ய நம்முடைய ஆரியர் தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷத்து துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஅஃபாத அலைனா البركات منها دهر الدار ஆமீன். ஆயிஷா நாயகி மாஷாஅல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா இஷாரா செய்றாங்க. அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து குர்ஆன் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் முதல்ல இறக்கி வச்சது பைத்துல் இஸ்ஸா. அந்த சம்பவம் நிகழ்ந்தது நிஸ்பு ஷாபான் முகர்ரம். ஷாபான் மாதம் 15வது இரவு லைலத்துல் பராத்னு சொல்றோம்ல, அது பராத்துல் ராத். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா குஃபி ரலியல்லாஹு ஹனஃபி இமாம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை ஹனஃபி இமாம் அவர்கள் ஷாபான் மாசம் பிற 15ல பெற்றுக் கொண்டார்கள். நம்ம லைலத்துல் கத்ர்னா சில பேருக்கு பள்ளியில் லைட் போட்டா லைலத்துல் கத்ர் ரமலான்னு தெரியும். கடைசி 10ல இந்த பள்ளியில் லைட்லாம் எரியுது, லைலத்துல் 27 போல சத்தமும். சில ஊர்ல என்ன அந்த பண்டுக்கு கொடுப்பான், அதுக்கு போவான், கூட்டக்கூடவும் போவான். அவங்க மாசம் என்ன ஹனஃபி இமாம் சொல்றாங்க, எப்படி ஷாபான் மாசம் பிற 15 லைலத்துல் கத்ரை ஹனஃபி இமாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க. மாஷா லைலத்துல் கத்ரை குறித்து பல ரிவாயத்துகள் இருக்குது, பல அஹ்பார்கள் வருது. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அப்ப குர்ஆன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து முதல்ல இறங்கினது எப்போ? ஷாபான் மாசம். ஷாபான் மாசம் பிற 15 நிஸ்பு ஷாபான் முகர்ரம். அல்லாஹ் எங்க இறக்கி வச்சான்? அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒளிமயமான மணி மண்டபத்தில் அல்லாஹ் இறக்கி வச்சான். இதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கான்னு சொல்லக்கூடிய ஆயத்து சொல்லக்கூடிய அந்த இஷாரா இந்த ராத்திரியா இருக்குது, அந்த இரவா இருக்குது. நிஸ்பு ஷாபான் முகர்ரம். பைத்துல் இஸ்ஸால இருந்த அந்த கலாமுல்லாவை அல்லாஹ் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ்க்கு பரிசுத்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அது எப்போ? ரமலான் மாதம் பிறை 17வது லைலத்துல் ஷரீஃப். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான்ல குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சதாக குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்றான். அல்லாஹ் சொல்லி தர்றான், ரமலான் மாசத்துல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி கொடுத்தான். இந்த சம்பவம் நிகழ்ந்தது எப்போ? ரமலான் மாதம் பிறை 17வது தினத்துல. பைத்துல் இஸ்ஸால இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ்க்கு குர்ஆன் இறங்கினது. மாஷா எத்தனாவது நுசூல் இது?
இரண்டாவது நுசூல். அவ்வளவு நுசூல் பைத்துல் இஸ்ஸால இறங்கினது. அதுக்கான தலீல் என்ன? குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா நிஸ்ஃபு ஷாபான் முகர்ரம். ஷாபான் மாசம் 15வது ராத்திரி. இரண்டாவது மாசம் அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸால இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். அந்த சம்பவம் நிகழ்ந்தது இப்போ ரமலான் மாதம் பிறை 15. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பயான் செய்யக்கூடிய ஆயத்து ஷரீஃபுடைய இஷாரா அந்த செய்தி. மூன்றாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்து தாரணி போட்டும் தண்ணி இறக்கிற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹரல் அலைஹி வஸல்லம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான இருதய கமலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து உத்தரவு கொடுத்து அல்லாஹ் கொண்டு வழங்க சொன்னான். நாயகத்துக்கு வஹி வந்துச்சு. சூரத்துல் அலக் இக்ரா சூரத்து முதல்ல அந்த சம்பவம் நிகழ்ந்தது. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல ரபீயுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை லைலத்து ஷரீஃபில் வந்துச்சு. குர்ஆன் ஷரீஃபிலே நுசூலாத் 3 சூரத்துல இருக்கு. அப்ப இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நுசூல் குர்ஆன் இறங்கிய நாள் மாஷா அல்லாஹ். ரமலானுக்கு எதை கொண்டு சிறப்பு? இந்த குர்ஆன் இறங்கியதுனால தான் ரமலானுக்கே சிறப்பு. அப்போ இந்த 30 நாளுக்கும் சிறப்பான நாள் இன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ். ஆனா ஜனங்களுக்கு மத்தியில் அது என்ன ஆயிடுச்சு? பிஸியா நாள் போயிடுச்சு. அது மறந்துடுச்சு. எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன 27 மாஷா அல்லாஹ் அன்றைக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சுன்னு சொல்லி வச்சது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த ரமலான் மாதம் பிறை 17ஆம் தினம் ஷுஹதாயில் பத்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் பத்ர் களத்தில் ஷஹீதான 14 ஷுஹதா கண்மணிகளுடைய ஷஹாதத்து முபாரக்காவுக்கு முன்னாடியே இந்த ரமலான் பிறை 17 மாசம் இந்த உம்மத்துக்கு சிறப்புக்குரிய நாளாக போச்சு. ஏன்னா குர்ஆன் இறங்குது யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தௌராத்தோ ஜபூரோ இன்ஜீலோ அல்ல, குர்ஆன். நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோஜிசாக்களிலேயே நாயகத்துடைய அற்புதங்களிலேயே மகா உன்னதமான மகா கௌரவமான அற்புதம் குர்ஆன். அந்த குர்ஆன் நுசூல் ஆனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாஷாஅல்லாஹ் இந்த ரமலான் மாதம் பிறை 17ஆவது இரவு நுசூல் குர்ஆன். அதுக்கு பிறகு இந்த ரமலான் பிறை 17 ஷுஹதாயில் பத்ருடைய தினம். ஷுஹதா பத்ருடைய தினம் மாஷா அல்ஹம்துலில்லாஹ். மகரிப் நாமோ அஸ்ஹாபுல் பத்ரீனுடைய ஆலா ஷரஃப்களை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் பயான் செய்கிறோம். அதோட இந்த ரமலான் மாதம் பிறை 17ஆவது இந்த தினம் அமீருல் முஃமினீன் வஸிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி سيدنا علي كرم الله وجهه عليه الصلاة والسلام وأفاض علينا البركات من وجه ربنا நாயகம் அவர்களுடைய ஷஹாதத்து முகத்தஸா நிகழ்ந்த நாள். இந்த ரமலான் மாதம் பிறை 17ஆவது ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்கும்போது சையதுனா அலி நாயகம் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொல்லக்கூடிய லஅனத்துல்லாஹ் அலைஹியார் ஹாரிஜி மூதேவியார் கத்தல் செய்யப்பட்டார். பிற 21வது தினம் விசால் முபாரக்
ஷஹீதானது மாஷா அல்லாஹ் ரமலான் மாதம் குறை 17வது இது வரக்கூடிய ஃபஜ்ர் தொழு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சந்திப்புக்காக வாசல் இலல்லாம் ஆனது மாஷா அல்லாஹ் குறை 21வது அப்ப இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் மகரிபுல மாஷா அல்லாஹ் என்ன அஸ்ஹாபுல் பத்ரீன் ஷுஹதால் பத்ரீன் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபஅனா பில் பரகாத்திஹி தஹரத் பர்ஹாமி உருஸ் முபாரக் மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் மகரிபுல முடிஞ்சு இந்த மஜ்லிஸ் உடைய خصوصியத் என்ன சையதனா அலி நாயகத்துடைய ஷஹாதத்துல் முகத்தஸுடைய மஜ்லிஸ் ஷரீஃபும் உம்முல் முஃமினீன் நம்முடைய ஆலிம் தாய் سيدة عائشة الطهرى رضي الله تعالى عنها وأفاض علينا البركات منها دهر الدهر أم عائشة نعي ورؤوس مبارك له نعلم الحمد لله رحمة الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசால் ஹக்குல் கரீமான் எல்லா சஹாபாக்களை குறித்து நாயகம் ஒவ்வொரு சிறப்பு செய்தி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு சஹாபாக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சிறப்பு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விசேஷ தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விசேஷ தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விசேஷமான தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா சஹாபாக்களுக்கும் ஏன் நம்முடைய இதய நாயகரான சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விசேஷ தன்மை என்ன? கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கரத்துல இஸ்லாமை கபூல் செய்யக்கூடிய ஜின்களுக்கெல்லாம் முக்ரிவாகலாம். ஜின்களுக்கெல்லாம் முக்ரிவாகலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திவ்ய கரத்துல என்ன ஒரு ஜின்னு ரெண்டு ஜின்னு இல்ல. இமாம் குர்துபி அவரோட தஃப்சீர்ல மாஷாஅல்லா எழுதுறாங்க, ஒரே நேரத்துல 20,000 ஜின்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாரத் ஷரீஃப்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்டுச்சு. அந்த 20,000 ஜின்களும் நைனவாங்கிற ஊர்ல இருந்து வந்துச்சு. எந்த ஊருக்கு அல்லாஹ் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினானோ அந்த நைனவாங்கிற அந்த நாட்டில இருந்து 20,000 ஜின்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய கருத்துல ஈமான் கொண்ட விஷயத்தை இமாம் குர்துபி தஃப்சீர் மாஷாஅல்லா பதிவு செய்றார். ஒரு நேரத்துல மட்டும் 20,000 ஜின்கள். அப்ப எத்தனை சமயங்கள்ல எத்தனை கோடான கோடி ஜின்கள் வந்து இஸ்லாமை கபூல் செய்திருக்கு என்பதுமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துல அத்தனை ஜின்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஹதீஸை படித்து தருவதற்காக முக்ரி டீச்சர் டீச்சிங் பண்றதுக்காக ஆலமுல் ஜின்னுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச்சர் ஆக்குனது யார, மாஸ்டர் ஆக்குனது யார? சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா பரகாத்து மின்ஹு தஹரத் தனாமி நாயகம் அவர்களோட மாஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் இது சஹாபி ரசூலுடைய خصوصியத். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு خصوصியத் இருக்கு. ஒரு சமயத்துல மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு ஒரு ஜனாஸா வருது. ஜனாஸா வந்த பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா வந்த பிறகு ஹரமுக்குள்ள ஜனாஸா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாயகம் அவர்கள் முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாளிகைக்கு நாயகத்துடைய தர்பார் ஷரீஃபுக்கு இதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போயிட்டாங்க. ஜனாஸாவுக்கு என்ன ஸலாத்துல் ஜனாஸா செய்யல, ஜனாஸா தொழு வைக்கல. புரியுதா? ஹரமுக்கு ஜனாஸா வந்துருச்சு. வந்த பிறகு அந்த ஜனாஸாவை தொலை வைக்காம நாயகம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய முபாரக்கான வீட்டுக்கு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நாயகம் வரலை. அப்படி யாரோ கொண்டு வச்சு கொண்டு போய் அடைஞ்சாச்சு. அது ஏன் சிலதான சில அதை அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த மூத்தா போன அந்த ஆளு மையத்தா இருந்த ஆளு சேதனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வெறுப்புள்ள ஆளா இருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பகை உணர்ச்சி கொண்டவனா இருந்தான். உஸ்மான் நாயகத்தை வெறுத்தவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அவன் மூத்தா போனவனை கூட அவன் பேர்ல ரஹமத் காட்டுக்கு நான் எப்படி இல்லை, ரெடியா இல்லை, தயாரா இல்லை. அவனுடைய ஜனாசா கூட அவாய்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நாயகம் காட்டக்கூடிய அலாதியான அன்பும் பிரியமும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசூசியத்து மீது மாசா. இப்படி எல்லா சஹாபாக்களுக்கும் தூங்க வந்தா என் கால் ஏறி இல்லாட்டி யார் மட்டும் அட்டி பிச்சு விடுவாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசூசியத்து எல்லா நாளும் தான் திங்கி தூங்குவீங்க. இன்னைக்கு தூங்க என்ன அர்த்தமோ தூங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு சஹாபாத்துக்கும் ஒவ்வொரு ஹுசூசியத் இருக்கு. எல்லா சஹாபாக்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் கொடுத்த திருவாக்குகள் அனைத்து திருவாக்குகளையும் ஒரு பக்கத்தில் ஆக்கி செய்தனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால சொன்ன திருவாக்குகளை மறுபக்கத்தில் ஆக்கினா எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை சஹாபாக்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன திருவாக்குகள் பூரா ஒரு பக்கத்தில் இருக்குது. எஜமா அலி நாயகத்துடைய மகத்துவத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்ன திருவாக்கு ஒரு பக்கம் இருக்குது, மறுபக்கம். ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்குமா சீதனா அலி நாயகம் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் திருவாய் மரம் நெருள் செஞ்ச அந்த அமுத மொழிகள் தான் அக்ஸராக இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரண ஆளுநர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்பல் இமாம் சொல்றாங்க. ஹம்பல் இமாம் சொன்னதை நான் ஒன்றும் நேர்ல கேட்கல. ஹம்பல் இமாம் சொன்னதாக இமாம் ஹாக்கிம் கிதாபுல் முஸ்தத்ரக்ல மாசால ஹம்பல் இமாமுடைய கவுல் ஷரீஃபை பதிவு செய்யறாங்க. விளங்குதா? புரிஞ்சா? எல்லா சஹாபாக்களை குறித்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் மன்னர்கள் செஞ்ச அமுத மொழிகள் அத்தனையும் ஒரு பக்கத்தில் வச்சு செய்தனா அலி நாயகத்துடைய மகத்துவங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் திருவாய் மன்னர்கள் செஞ்ச அமுத மொழிகளை மறுபக்கத்தில் வச்சா செய்தனா அலி நாயகத்தை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் சொன்ன அந்த அமுத மொழிகள் தான் என்ன அதிகமாக இருக்கும் சொல்லி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆள் இல்ல. ஹதீஸுடைய இல்முலும் பெரிய வல்லுனர் அவங்க, குர்ஆனுடைய விரிவுரையிலும் பெரிய வல்லுனர், ஃபிக்ஹ் கலையிலும் பெரிய வல்லுனர், குர்ஆன் ஹதீஸ் அத்தனை ஞானங்களையும் மிகப்பெரிய ஆளுமை உடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயத்தை இமாம் ஹாக்கிம் கிதாபுல் முஸ்தத்ரக்ல பதிவு செய்யறார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாம வருஷம் முழுக்க செய்த அலி நாயகத்துடைய மகத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் திருவாய் மரணம் செஞ்ச அமுத மொழிகளை வருஷம் முழுக்க படிச்சாலும் கூட என்ன அது முடியாது. நம்ம ஹயாத்து முழுக்க படிச்சாலும் முடியாது, கியாமத்து மட்டும் படிச்சாலும் முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது செய்தனா அலி நாயகத்துடைய ஷஹாதத்து முபாரக்காவுடைய இந்த தினத்திற்காவது நாம என்ன அவர்களுடைய மகத்துவங்களை குறித்து படிக்காத ஒரு மனுஷன் வாழ்றான்னா அந்த வாழ்ந்து என்ன செத்து என்ன வாழ்க்கையில் என்ன இருக்குது அவனுக்கு புரியுதா? விளங்கியா? காலம் போறான், திங்கிறான், தூங்குறான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன தின்னுட்டு துனியா விஷயம் என்ன நைட் டூட்டி போனா போய் விடிய முடிச்சுட்டு பார்ப்பான். நைட் டூட்டி வேலைக்குன்னா விடிய முடிச்சுட்டு போய் என்ன அனுப்பாங்க. மார்க்க தீன் படிக்கிறது சொன்னா அவனுக்கு என்ன வலிக்கும்?
காரணம் என்ன? முசீபத்து வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாகுமோ அவனுக்கு வாழ்க்கை என்ன மாசால வசந்தமா இருக்கும். மாசால குர்ஆன் தொடர்பு அதிகமான வாழ்க்கை வசந்தமா இருக்கும். குர்ஆன் தொடர்பு இல்லாட்டி என்ன அவன் வாழ்க்கையில என்னதான் அவன் பறந்து பறந்து பாடுபட்டாட என்ன வாய் கேட்டது கை கேட்டார், வாய் கேட்டது கை கேட்டார். சுகூனல் கல்பு இருக்காது. குடும்பத்தோடு சேர்ந்து உழைக்குவான், சுகூனல் கல்பு இருக்காது, வீட்டுல நிம்மதி இருக்காது. வீடும் நாடும் எப்ப நிம்மதியா இருக்கும்? குர்ஆனுடைய தொடர்பு வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு வேண்டும். லா தஜால புயூத்தக்கும் குபூரா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால நாயகம் நமக்கு சொல்லித் தராங்க, உங்களுடைய வீடுகளை என்ன செய்யாதீங்க, புதை குழிகளாக ஆக்கிடாதீங்க, கபரஸ்தான்களை ஆக்கிடாதீங்க. வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் தொடர்பு வைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஷரீஃப் ஓதுங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரமலான் மாசத்துல பள்ளிக்கு பள்ளி மைக்கு போட்டீங்கன்னா எங்க ஞாபகத்தில் பிடிச்சிட்டு ஒன்று வச்சு அவன் பாட்டு சொன்னா அடிப்பா வச்சு பின்னாடி நிக்கிறவனுக்கு என்ன ஒரு 10 ஆயத்தை ஓதுறதுக்கு இவனுக்கு 10 நிமிஷம் தடவை தடவை ஓதுறவனா இருப்பான். இவனுக்கு என்ன புரியும் என்ன ஓதுறான்னு சொல்லி ஏதோ கை கட்டி ஒரு மனசாந்திக்கு ஏதோ மகளால நடக்குது, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மெக்கானிக்கல் லைஃபா இல்லாம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்போ ஒரு மாஷாஅல்லா இதுலதான் வரும். மாஷாஅல்லா அஹ்லுல்லாஹ் அவுலியாக்களுடைய மஹப்பத்தும் சுஹபத்துனா ஸ்பிரிச்சுவல் லைஃப். மாஷாஅல்லா சும்மா பள்ளிக்கு போய் மெக்கானிக்கல் லைஃப் என்ன அது ஒரு ஃபாயிதா உண்டாகும், ஈமான் சலாமத்து உண்டாவார். ஒரு மாலுமாத்து இருக்காது, மஃபூமாத்து இருக்காது, ஒரு மண்ணா கட்டி இருக்காது. அவசால என்ன ரமலான் மாதம் 17வது நாள் சையதுனா அமீருல் முஃமினீன் அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாம் நாயகத்துடைய ஷஹாதத்து முகம்மது சொல்றாங்க. சையதுனா அலி நாயகத்துடைய உன்னதமான மகா மகத்துவங்களை குறித்து மற்றொரு செய்தி சொல்லி தர்றாங்க ஹம்பல் இமாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லி தர்றாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல மட்டும் சையதுனா அலி நாயகத்துடைய மகத்துவங்களை குறித்து சையதுனா அலி நாயகத்துடைய விசேஷங்களுக்காக அல்லாஹ் இறக்கிய ஆயத்து ஷரீஃப் மட்டும் 300 ஆயத்து இருக்குதுங்கிறாங்க ஹம்பல் இமாம் அவர்கள். எத்தனை சொல்றாங்க? 300 ஆயத்து ஷரீஃப் இருக்கு. 300 ஆயத்து ஷரீஃப் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அலீமு ஷானை குறித்து மட்டும் அல்லாஹ் இறக்கின ஆயத்து ஷரீஃப் 300 ஆயத்து ஷரீஃப். இப்படி மாஷாஅல்லாஹ் என்ன நாயகத்துடைய திருவாக்குகளும் அல்லாஹ்வுடைய கலாமும் எந்த நாயகத்துடைய மகத்துவங்களை தாராளமாக நமக்கு சொல்லித் தருவோ அந்த நாயகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கும் யாரை ரோல் மாடல் ஆக்கினாங்களோ சஹாபாக்களுக்கு ரோல் மாடல். அப்ப கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா கலிமா சொன்ன ஆளுக்கு ரோல் மாடல் யாரு? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்து முபாரக்காவுடைய நாள் இந்த ரமலான் மாதம் பிறை 17வது இந்த லைலத்து ஷரீஃப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்துடைய
மகா விசேஷத்தை நமக்கு படிச்சு தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயார் சொல்லி கொடுத்துட்டாங்க. மன் அஹப்ப அலியன் ஃபகத் அஹப்பனி. மன் அஹப்ப அலியன், யார் அலியை மஹப்பத் வைக்கிறாரோ அவர் என்னை மஹப்பத் வைத்தவர் ஆவார்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் இன்னைக்கு ராத்திரி முடிச்சு சில அலி நாயகத்துடைய மகத்துவத்தை கேட்கறதுக்காக இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை குர்பான் ஆக்கினா அவர் ரசூலுல்லாஹ் பேர்ல மஹப்பத் வச்சார். சும்மா ரசூலுல்லாஹ் மஹப்பத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன உதத்துல பீத்திக்கிட்டு அலையிறதல்ல. ரபீல் அவல் மட்டும் ரசூலுல்லாஹ் மஹப்பத்தை பார்க்கறதல்ல, காலம்பூரா பார்க்கற கண்மன் நாயகத்திலே மஹப்பத் சரி மாஷா. ரபீல் அவல்ல கேட்கல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, ஹாரிஸாங்கிற சஹாபி, அவங்க ஒரு நாள் ஃபஜருக்கு மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு வர்றாங்க. அவங்கள பார்த்து எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவகி திருவாயார் நாயகம் கேட்கிறாங்க, மா அஸ்பஹத யா ஹாரிஸா, மா அஸ்பஹத யா ஹாரிஸா. ஹாரிஸா, இன்னைக்கு பொழுது காலையில உங்களுக்கு எப்படி விடிஞ்சிச்சு? இன்னைக்கு காலையில பொழுது உங்களுக்கு எப்படி விழுந்துச்சு? எப்படி நீங்க தூக்கத்திலிருந்து எழுபணீங்க? எந்த நிலையில எழுபணீங்க? ரபீல் அவர்கள் கேட்கல என்று ஒரு கேட்கலாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அஸ்பஹத யா ஹாரிஸா. ஹாரிஸா, இன்னைக்கு சபாஹன ஆக வேண்டாம், மார்னிங் டைம், ஃபஜர் டைம், காலையில தூக்கத்திலிருந்து ராத்திரி தூங்கி முடிச்சீங்களே, நீங்க காலையில எப்படி எந்திரிச்சீங்க? அல்லாஹ் அக்பர் கபீரா. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்துக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரம் எழும் பொழுது கலிமா சொன்ன ஒரு மனுஷன் எந்த நிலையில நாம் எழுறோங்கிறது என்ன அவர் சிந்திக்க வேண்டும் என்பதை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒளிமயமான திருவாயின் மூலமா வாசால காட்டுறாங்க. நம்ம என்னைக்கு பார்த்தாங்க என்ன, நாம ஏதோ நினைச்சுக்கிட்டோம், பெரிய சொந்த ஜமாத்து இருக்கிறேன், அவளியாட்ட போறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், நோம்பு பிடிக்கிறேன். நமக்கு நாமே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறோம். நம்மை கொண்டு போய் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அந்த வெளிச்சத்தை கொண்டு நிப்பாட்டி நம்ம ஹால் என்ன இருக்குது, நம்ம நிலையை எப்படி இருக்குதுன்னு என்ன, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற மிராத்துல கண்ணாடியில நம்மை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். அப்ப ஹாரிஸா ரலியல்லாஹு பார்த்து நாயகம் கேட்கிறான், மா அஸ்பஹத யா ஹாரிஸா. ஹாரிஸா, நீ காலையில பொழுது எப்படி விழுந்துச்சு, எப்படி எழுந்திருச்சீங்க? நாயகத்துக்கு எல்லாம் தெரியும், இருக்க முடியல, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, எல்லாம் தெரியும். ஏன் கேட்கறாங்க? எதுமா நமக்கு படிப்பின இப்ரத் மாஷா அல்லாஹ், நமக்கு படிப்பின இப்ரத். அப்ப ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா நாயகத்துக்கு ஜவாப் சொல்றாங்க, அஸ்பஹத மூமினன் ஹக்கா. நாயகமே, நான் ஹக்கான மூமினா எழுந்திருச்சேன் தூங்கி மாஷா அல்லாஹ். நான் காலையில பொழுது விழுந்து எந்திரிக்கும் போது என் படுக்கையில தூக்கம் எப்படி எந்திரிச்சேன்? உண்மையான மூமினா எந்திரிச்ச நாயகமேனா. உண்மையான மூமினா யார்கிட்ட ஜவாப் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட. நாயகத்துக்கு போய் ஏதாவது ஒழிக்க முடியுமா? ஏதோ ஒழிக்க முடியாது, ஏதோ ஒழிக்க முடியாது. அவங்க மாஷா அல்லாஹ் என்ன, நான் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நாயகமே உண்மையான விசுவாசியாக, உண்மையான மூமினா, ஹக்கான மூமினா நான் முடிச்ச நாயகம்னு ஜவாப் சொல்றாங்க. யாரு? ஹாரிஸா ரலியல்லாஹு. அப்ப ரமதான் மாசத்துல ஒரு ஆள் என்ன, அஹ்ல பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸ முஹம்மது அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபா அலைனா பரகாத்துஹு வ தஹரத். ஆமீன்.
வைக்கிறதுக்காக ஒரு ராத்திரிய ஒரு நைட்டை குர்பான் ஆக்கினா அவர் செய்த அலி நாயகத்து பேர்ல மஹப்பத் வச்சவர் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த குதுசுல் அலில் அவர்கள் மீது மஹப்பத் வச்சவர். ரசூலுல்லாஹ் பேர்ல உள்ள மஹப்பத், நாயகத்து பேர்ல உள்ள மஹப்பத். காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்துடைய மஹப்பத் நமக்கு எப்படி சொல்லி தராங்க? மன் அஹப்ப அலியன் ஃபக்கத் அஹப்பனி. யார் அலியை மஹப்பத் வைத்தாரோ அவர் என்னை மஹப்பத் வச்சவர் ஆவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி மஹப்பத் வச்சார். யார் மஹப்பத் வச்சவர்? ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைத்தவர். மன் அபகத அலியன் ஃபக்கத் அபகதனி. யார் அலியை வெறுத்தானோ, அலி மேல வெறுப்பு கொண்டானோ அவன் என் மீது வெறுப்பு கொண்டவன் சொல்றார். சையதுனா சித்திக் அக்பர், ஃபாரூக் ஆலம், ஜாமில் குர்ஆன் எல்லாமே அலி நாயகம் தான். சித்திக் அக்பர் அலி நாயகம் தான். அபூபக்கர் சித்திக் நாமோ சித்திக் மாஷா அல்லாஹ், சித்திக் அக்பர் சையதுனா அலி நாயகம் தான். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் மாஷா அல்லாஹ், ஃபாரூக் ஆலம் அலி நாயகம் தான். அது மட்டுமல்ல, ஜாமில் குர்ஆன் அலி தான் மாஷா அல்லாஹ், கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதீமு ஷானை மாஷா அல்லாஹ் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வடிவத்துல ரெண்டு வடிவத்துல இல்ல மாஷா அல்லாஹ். எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படியெல்லாம் இந்த உம்மத்துக்கு நாயகம் அவர்கள் சையதுனா அலி நாயகத்துடைய மாட்சிமையை புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் புரிய வச்சாங்க. ஒரு சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துக்கு நல்ல ஒரு பறவை, ஒரு பச்சி, ஒரு குருவி வந்து நல்ல டேஸ்டா ஃபுட் பண்ணி வந்திருக்கு. ஒரு குருவி உணவாக்கி நல்ல ஒரு குருவி நல்ல ருசியாக சமைச்சு வந்திருக்கு. நாயகம் அவர்கள் அந்த குருவியை வச்சுக்கிட்டு சமைச்சு வந்திருக்கிற குருவியை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறார். யா அல்லாஹ், உனக்கு ரொம்ப ரொம்ப யாரு பிடித்தமானவரோ, உன்னுடைய ரசூலான எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானவர் மாஷா அல்லாஹ், உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாலும் எனக்கும் பிடிச்சாலும் அல்லாஹ், நீ ரொம்ப ரொம்ப யாரை விரும்புறியோ அந்த நபரை நானும் விரும்புறேன், அந்த நபரை என்னோடு வந்து சாப்பிடுறதுக்கு நீ அனுப்பி வையான துஆ செய்யறான்னு சொல்றாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தா நீ இந்த மத்தம் தான் வேணும்னு ஞாபகத்தில் வராது, குருவி தான் ஞாபகம் வரும். ஒரு நாளைக்கு சாருக்கு என்ன ஏதாவது குருவி வாங்கி ஆக்க முடியுமோ பார்ப்போமா சார், நான் எங்க குருவி சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு சுண்ணத்து ரசூல் என் அண்ணாவும் நாளை மரணம் என் அண்ணா ஒரு 13 நாள் இருக்கு, நம்ம ஓடி போய் விடுவிடுங்க ஒரு நாளைக்கு குருவி வாங்கலாமான்னு சொல்லி இப்போ நாகூர் ஆடுனா குருவி தூக்கு போனால் டெல்லாம் வாங்கலாம். இங்கே எங்கே வாங்க முடியும் கூட சில மண்ணு கிடைக்கும். ஏன்னா அப்போ அங்கே என்ன குருவி வந்திருக்கிறது சமைச்சு நாயகம் அதை வச்சுக்கிட்டு துஆ செய்யலாம். யாரெல்லாம் இந்த குருவியை என்னோட சாப்பிடுறதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அடியார், நீ ரொம்ப ரொம்ப பிரியப்படுறவன் அடியார், நானும் பிரியப்படுறேன், அவரை என்னோட அனுப்புவாங்க சாப்பிடுறேன். எஜமான் துஆ செஞ்சு முபாரக்கான கருத்து கீழே இறக்கல சையதுனா அலி நாயகம் வராங்க. சையதுனா அலி நாயகம் வராங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மாஷா அல்லாஹ் அலி நாயகம் அந்த குருவியை சாப்பிட்டாங்க. இன்னும் எத்தனை விஷயம் எல்லா சஹாபாக்கள் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்றாங்க, என்னுடைய ஹரமுக்குள்ள, அதாவது மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்குள்ள ஜனாபத்துடைய ஹால்ல குளிக்க வேண்டிய நிலையாகி கட்டாய குளிப்பு கடமையாகி அந்த கடமையை நீக்காத வரையிலையும் குளிக்காத வரையிலையும் யாரும் தாக்கலாகக்கூடாது, யாரும் நுழையக்கூடாது, என்னையும் அலியையும் தவிர. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அல்லாட 100 மாசம், அந்த 100 அலி மாசம். அதனால இந்த எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க 2 பேரும் எல்லா நிலையிலையும் வருவோம் ஹரமுக்கு, வேற யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க.
அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் மாஷாஅல்லா என்ன ஒரு முறை அல்ல பல பல முறை மாஷா. எப்படின்னா இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஹலரத்துக்கு எத்தனை தடவை வந்தாங்க? ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதமத்துக்கு